அன்பான மீசை அண்ணாச்சி யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நாம் தினமும் சிவபுராணத்திலே சிற்சில வரிகளாக விளக்கங்களை பார்த்து வருகின்றோம். இன்று 4வது பாகமாக மாணிக்கவாசகர் அருளிய சிவபுராணத்திலே ஆறாத இன்பம் அருளுமலை போற்றி, சிவனவன் என் சிந்தையினுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி சிந்தை முழுதும் சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் என்கின்ற வரிகளுக்கு நாம் விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். ஆறாத இன்பம் அருளுமலை போற்றி, தெவிட்டாத இன்பத்தை அருளுகின்ற இறைவனாகிய மலை போன்ற இன்பம் தருகின்ற இறைவா போற்றி. சிவன் அவன் என் சிந்தையினுள் நின்ற அதனால், சிவன் எம்பெருமான் நினைக்கின்றவர்கள் மனதிலே நிற்கிறபடியால், அவன் இதயத்தில் வாழுகிறபடியால், சிந்தையினுள் தன்னுடைய நினப்பு மனசு எல்லாத்தையும் இமைப்பொழுதும் நீங்காது வாழுகின்ற இறைவனாகி இல்லையா, அந்த இறைவன் வாழ்வதனால் என் சிந்தையினுள் நின்றதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. ஆமாம், நம்ம என்னதான் கோடான கோடி பிறப்பு எடுத்தாலும் கூட சிவனை வணங்குவது அவனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். ஒரு கோயிலுக்கு ஒருத்தரை பார்த்து நம்ம கேட்போம், ஏன்பா அந்த கோயிலுக்கு போடியா, இன்னும் எனக்கு அழைப்பு வரல அவன்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்க, சிவனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் அவனுடைய பாத கமலங்களை நாம் வணங்க முடியும். ஓம் நமசிவாயா என்ற 5 எழுத்து மந்திரத்தை சொல்வதற்கு கூட அவனுடைய அருள் வேண்டும். அந்த அற்புதமான பாக்கியத்தை பெற்றவர்களாக சிவ அடியார்கள் இருக்கின்றார்கள். ஆக இதற்கும் பிறப்பெடுக்க வேண்டும். அவனருளாக அவன் தாள் வணங்கி சிந்தை முழுதும் சிவபுராணம் தன்னை, நம் மனசு முழுக்க சிவபுராணத்தை நினைத்து வணங்கி பாராயணம் செய்து வாழ்ந்தோமானால் முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். ஒரு மனித பிறவி என்பதே ஒரு பெருங்கடல். அதில் பிறவியில்லாத ஒரு வாழ்க்கையை கொடுப்பவன், ஒரு முக்தி கொடுப்பவன் இறைவன் சிவன். ஆக இந்த பிறப்பு நம்ம எடுத்திருக்கோம். இந்த பிறப்பில் முந்தை வினை முழுதும், இதற்கு முன்னால் எடுக்கின்ற பிறப்பிலே இருந்த முன்வினை அத்தனையும் தீர்வதற்கு சிவபுராணத்தை நாம் படிக்க வேண்டும். முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பண்ணான். இப்படி சிவபுராணத்தை தொடர்ந்து பாராயணம் செய்தால் முந்தை வினை முழுதும் நம்மை விட்டு நீங்கி நல்லருள் கிடைக்கும் என்று நம்முடைய எம்பெருமான் நால்வரில் சமயக்குரல் ஒருவராக விளங்கக்கூடிய மாணிக்கவாசகரை அவர்கள் நமக்கு வழங்கியிருக்கின்றார்கள். இந்த விளக்கம் பிடித்திருந்தால் மீசை அண்ணாச்சி சேனலை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கமெண்ட்ஸில் ஓம் நமசிவாயா என்று பதிவிட்டு நம்முடைய மீசை அண்ணாச்சி மீண்டும் மேலும் மேலும் நம்மிடையே வருவதற்கு வழிவகை செய்யுங்கள் என்று உங்களை அன்புடன் கேட்கிறோம். வாழ்க வளமுடன்.